ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க என்கிட்ட, என்ன பண்ணாலும் குத்தம் சொல்கிறாங்கப்பா, பண்ணாலும் குத்தம் சொல்கிறாங்க, பண்ணலைன்னா குத்தம் சொல்கிறாங்க, கொஞ்சம் நல்லா இருந்தால் பிடிக்க மாட்டுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசலான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னா உடனே சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் சொல்லிடணும், பண்ண போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடணும், பண்ணாலும் சொல்லணும். அதே மாதிரி பண்ணதுக்கு அப்புறமும் சொல்லிடணும் அவங்கக்கிட்ட. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து தப்பாக போயிடும். நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு எதாக இருந்தாலும் லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிடணும். சொல்லலைன்னா தப்பாக போயிடும். அப்படி தான் அவங்களாம் நினச்சிக்கிறாங்க. ஸோ வாங்கும்போது சொன்னாலும் தப்பு, வாங்கினதுக்கு அப்புறம் சொன்னாலும் தப்பு. ஏன்னு வச்சுக்கோங்களேன், வீடு வாங்கிட்டா, காரு வாங்கிட்டா, அது வாங்கிட்டா, இது வாங்கிட்டா, அப்படி பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி போட்டி பொறாமைகள். ஸோ நீங்கள் வாங்கின பொருள் வந்து அது நிலைக்குமான்னு கூட தெரியாது. அந்தளவுக்கு ஒரு சில பேருக்கு வைத்தறிச்சலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை எல்லாருக்கும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்பட்டு தானே ஒரு விஷயத்த பண்ணுறாங்க இல்லையா? நம்ம உட்காந்துட்டு ஒன்றுமே பண்ணுறது கிடையாது, உட்காந்துக்கிட்டு பண்ணிட்டாங்க, செஞ்சிட்டாங்க, வாங்கிட்டாங்க அப்படின்னு வைத்தறிச்சல் மட்டும்தான் பட்டுட்ருக்கோம். அந்த வைத்தறிச்சல் படுற நேரத்தில் நம்மளும் எல்லாமே வாங்குறதுக்கும் செய்கிறதுக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கலாம்ல, முயற்சி பண்ண, அட்லீஸ்ட் முயற்சியாவது பண்ணலாம்ல. ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு அவங்க பண்ணிட்டாங்க, அவங்க வீடு வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, அவங்க அதை செஞ்சிட்டாங்க, இதை செஞ்சிட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கலாம். ஸோ நான் நினைக்கிறேன், இதை பற்றிலாம் பேசாமல் பொறாமப்படாமல் இருக்கிறனால தான் அவங்க எல்லாமே வாங்கியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால அதெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி லைஃப்பில் முன்னேறலான்னு நினச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கள். பை, see you. நான் ஏதாவது யாராவது தப்பாக பேசியிருந்தேன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, பை.